ஹாய் கைஸ், லாஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இவங்க எல்லாம் சேர்ந்து நம்ம ஹீரோவை புரட்டி போட்டு அடிச்சு போட்டிருப்பானுங்க. அவர் பார்த்தீங்கன்னா மூஞ்சி எல்லாம் பிதிங்க அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு நின்றுட்டு அப்போ தான் நம்ம ஹீரோயின் வந்துட்டா, எல்லாம் ஓகேவா இருக்காரா என்னாச்சு அப்படின்ட்டு அவள் பதறி அடிச்சுட்டு கேட்டுட்டு இருக்க. வருவாங்க பாருங்க தோல் கொடுப்பேன் தோல்ன்ட்டு 3 பேர் வந்துடுறாங்க. வந்த உடனே சரி யாரா இதெல்லாம் பண்ணது அப்படின்ட்டு இருக்க. அங்கே இந்த கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டானுங்க பாடுறா அடுத்து அடி வாங்க இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இங்கே ஹீரோயின் பதறி அடிச்சுட்டு இருக்க. சரி அடுத்து யாரா போய் அடிக்க போறீங்க, லைனாக போய் அடிச்சுட்டு வாங்கிற மாதிரி கலாய்ச்சிட்டு இருக்கான். அப்போ எல்லாருமே நீ பார்த்துக்க மாப்பிள்ள அப்படின்ட்டு ஷின்னு கிட்ட சொல்லிட்டு நம்ம ஹீரோவை பார்க்க போறாங்க. ஷின்னு கிட்ட என்னடா சொல்றாங்க அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ கிட்ட டே நீ ஓகேவா இருக்கல நாங்க பேசிட்டு இருக்காங்க. இவன் பாத்தீங்கன்னா என்ன தைரியம் இருந்தா குழந்தைகளை கடத்தி வச்சுட்டு இப்பெல்லாம் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். அடி வாங்குறதுக்குன்னே நல்லா தெரும்பா வருவீங்களாடா, சரி வா லைனா வந்து வாங்கிக்கோ அப்படின்ட்டு ஷின்னு கிட்ட பேசிட்டு இருக்கா. அங்க ஒரே ஷாக்கு, எல்லாரும் அப்படியே பதறி அடிச்சு பாக்குறாங்க. என்னடானா அடி வாங்க வந்தவனா ஒரே அடியில இவன் போட்டுறான் நம்ம ஷின்னு. என்னடா நடக்குது இங்கிற மாதிரி நம்ம பார்த்துட்டு இருக்க. ஷின்னு சும்மா பெரட்டி பெரட்டி அடிக்கிறாங்க. என்னடா இது, இந்த குழந்தைக்கும் ஓய்வது தெரியுமாங்கிற மாதிரி இருந்தவன் இன்னைக்கு இந்த போடு போடுறானேன்ட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்க. அப்போ பார்த்தீங்கன்னா நீ விர்றான்ட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சுட்டு கடைசியில் கேங்ஸ்டர் இருக்கான்ல அவன் மேலேயே கையை வைக்க போயிட்டான் ஷின்னு. ஹீரோயினுக்குன்னா சரியான ஷாக்கு, என்னடா இது இவர் இப்படி போட்டு அடிக்கிறான்ட்டு. அவன் மேலே கத்தி வச்சுட்டு இருக்கான் அந்த கேங்ஸ்டரோட ஹெட்டு. வந்தனா குத்திடுவேன் இருக்கா. ஷின்னு பார்த்தீங்கன்னா அதையும் பார்க்கலாடாங்கிற மாதிரி அவனை ஒரே லுக்கு விட்டுறான். பட் குத்தும் போது பார்த்தீங்கன்னா அவனுக்கு ஷின்னுக்கு லைட்டாக சட்டை வேற கிழிஞ்சிருது. யாரா நீ இந்த போடு போடுற அப்படின்ட்டு இருக்க. அவனை போட்டு நல்லா புரட்டி எடுத்துடுறான். இவன் என்னடா லிட்ரேச்சர் டீச்சர் இருப்பான்னு பார்த்தா ஃபைட்டு டீச்சர்னு. பட் அவன் சட்டை கிழிஞ்ச இடத்துல நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா டேட்டூவை பார்த்துறா. இவளுக்கு ஒரே ஷாக் ஆயிடுச்சு, என்னடா இது டேட்டூ அப்படின்ட்டு. ஏன்னா அந்த கொரியா அந்த மாதிரி சைட்லலாம் பார்த்தீங்கன்னா டேட்டூ போட்டவங்களாம் மோஸ்ட்லி கேங்ஸ்டராக தான் இருப்பாங்க. ஹீரோ அந்த அடியிலையும் நம்ம ஹீரோயினோட கண்ணை மறைச்சிக்கிட்டு இருக்க. எப்படியோ எல்லாத்தையும் புரட்டி போட்டு இவங்க உட்கார வச்சுக்கிட்டாங்க. நான் கூட நீங்கள் சும்மா தான் அடிப்பேன்னு சொன்னால் செத்துருவீங்கன்னு நினச்சிட்டு இருக்கேன், மறுபடியும் வர போறீங்களா என்ன அப்படின்ட்டு ஷின்னு கேட்டுட்டு இருக்கான். செத்தாலே இந்த பக்கம் வரமாட்டோம் எஜமா அப்படின்ட்டு இருக்க. இதுதான் உங்களுக்கு கடைசி வார்னிங், இதுக்கு மேலே நான் பேச மாட்டேன் அப்படின்ட்டு இருக்க. கண்டிப்பாக இதுக்கு மேலே நானே பேச முடியாத மாதிரி தான் இருக்கேன், சரி நீங்கள் பார்த்துருங்க எஜமா நான் போகிறேன் நன்றி டீச்சர் அப்படின்ட்டு அவன் பார்த்தீங்கன்னா சிரிச்சுக்கிட்டே போயிட்டுருக்க. ஷின்னு எப்படியோ எல்லாத்தையும் கூட்டிகிட்டு வந்துடுறான் பத்திரமா. ஹீரோயின்கான அதிர்ச்சி தாங்க முடியல. டே அவன் பொழந்து போட்டு அடிப்பேன்னு சும்மா சொல்லலடா, பொழந்துட்டும் போயிட்டான்டாங்கிற மாதிரி கேங்ஸ்டரு. இனிமேல் இவங்க பக்கம் கூட போகக்கூடாதுடா, ஜாக்கிரதையாக இருக்கணும்ன்ட்டு மனசு நொந்து போய் இவர் பாட்டுக்கு சோகத்தில் கண்ணை வச்சுட்டு அவன் கண்ணில் நான் ஒரு வெறியை பார்த்தேன், சரியான ஆளாக தான் இருப்பங்கிற போல இருக்க. இங்கே நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா பதறி அடிச்சிட்டு இருக்கா. ஏன்னா ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் சொல்லியிருக்கா. அவள் கால் பண்ணி கேட்டுக்கிட்டு இருக்கா, இன்னும் இவள் ஃபோனே எடுக்க மாட்டேங்கிறா அப்படின்ட்டு. டக்குன்ட்டு ஹீரோயினை பார்த்ததுக்கப்புறம் தான் இவளுக்கு உயிரே வந்தது. ஓடி போனோன்னே என்ன ஏதுன்னு கூட கேட்கல. நம்ம ஹீரோயின் கிட்ட பேசல, அந்த சண்டையெல்லாம் மறந்துட்டு இவள் பார்த்தீங்கன்னா போய் ஹக் பண்ணிக்கிறா. நம்ம ஹீரோயினா ஏன் என்னாச்சு அப்படின்ட்டு இருக்க. நான் கூட பயந்துட்டு தெரியுமா நீ ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டு, ஏன் ஃபோன் எடுக்காமல் போனேன் அப்படின்ட்டு அவள் பாட்டுக்கு போய் அழுகவே ஆரம்பிச்சிடுறா. அவள் ஆபத்தில் இருக்கேன்னு தெரிஞ்சோடனே எனக்கு பயமாயிடுச்சு, பத்தாதுக்கு நீயும் வேற கால் எடுக்க மாட்டேங்கிற, நான் என்னதான் பண்றது அப்படின்ட்டு அவள் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் அதுக்காக விட நான் தான் சேஃபாக இருக்கேன்லங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்னதான் இருந்தாலும் நீ ஃபோன் எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு அவள் அழுதுகிட்டே சொல்லிட்டு இருக்க. உங்ககிட்ட ஒரு மேட்ரு சொல்லணும் தெரியுமா, எவ்வளோ இது சொல்லியிருக்கணும் தெரியுமா அப்படின்ட்டு. நான் எனக்கு க்ரஷ் இருக்கிறது மேக்ஸ் டீச்சர் மேலே தான், சின்ன மேலெல்லாம் இல்லை, அதனால நீ தப்பாக புரிஞ்சுக்காத, நான் உன் வெளியிலலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. நீ என்னை ஹர்ட் பண்ணாலும் பரவாயில்ல, உனக்கு ஷின்னே பிடிச்சிருந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, ஆனால் ஒரு விஷயம், நீ இதுக்கு முன்னாடி எதையுமே என்கிட்ட மறைச்சதில்ல, நீ இப்படி மறைச்சேன்னு தெரிஞ்சதை என்னால் தாங்க முடியல, அதுக்காக தான் நான் கொத்துக்கிட்டேன். ஏன்னா உன்னோட ஃபஸ்ட்டு பெஸ்ட் ஃப்ரெண்ட் எப்போவுமே நான் தானே, இப்போ நீ இன்னொருத்தவங்களுக்கு ப்ரியாரிட்டிஸ் வச்சுட்டு என்ன மறைச்சிட்டு இருந்தா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ட்டு அவள் எழுதிட்டு இருக்க. 2 பேரும் சரின்ட்டு கட்டி பிடிச்சி எப்படியோ சமாதானம் ஆகிக்கிறாங்க. இவ்வளோ நாள் நடந்துட்டு இருந்த ஃப்ரெண்ட்ஷிப் ஃபைட் ஓவர் ஆகிடுச்சு. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, நாங்கள் இன்னைக்கு செம்ம மேட்டர் நடந்துச்சு அப்படின்ட்டு. என்னாச்சு அப்படின்ட்டு இருக்காங்க. அப்போ தான் ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நடந்ததுலாம் இருக்குல்ல அதெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்கிற நீ நிஜமாவா அப்படின்னு பெஸ்ட் ஃப்ரெண்ட் கேட்டுட்டு இருக்க. நான் சொன்னால் நீ நம்ப கூட மாட்டேன் அப்படின்ட்டு டாப் டு பாட்டம் நடந்தது எல்லாமே சொல்லிட்டு இருக்கா. அவர் அவங்களை எப்படி போட்டு புரட்டி அடிச்சாருன்னு தெரியுமா, அவர் செம்மையாக போட்டு அப்படி ஃபைட் பண்ணாரு. நான் கூட அவர் அப்படியே ஐஸ் மாதிரி இருக்கிறத நினச்சி உருகினேன். அப்புறம் தான் ஒரு பெரிய விஷயம் வந்துச்சு தெரியுமா, அவர் அப்படியே மெதுவான வாய்ஸில் சொன்னார், முடிஞ்ச தொட்டு பாருங்கடா அப்படின்ட்டு இருக்க. அவள் ஏதோ நல்லா உருகிக்கிட்டு இருக்கா நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டு ஐஸே போடாமல். பட் ஒரு மேட்ரு அதில் நான் பார்த்தேன் அப்படின்ட்டு இருக்கேன். என்ன சொல்லுன்ட்டு இருக்க. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயின் அந்த மேட்ரஸ் இல்லாமல் அவர் அப்படி அடிச்சாரு இப்படி அடிச்சாருன்ட்டு அப்படியே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளிக்கிட்டு இருக்கா. உனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமான்ட்டு. அட என்னதான் சொல்ல அப்படின்ட்டு இருக்க. அதுக்கப்புறம் அப்படி அடிச்சாரு இப்படி அடிச்சாரு. அவர் கையில் டிராகன் மாதிரி ஒரு டாட்டூ இருந்துச்சு, அதுவும் பெருசுங்கும் போது என்ன டாட்டுவோ அப்படின்ட்டு ஃப்ரெண்டுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா கண்டிப்பாக அவள் பார்த்தீங்கன்னா அந்த டீமில் தானே இருந்திருப்பாங்க. ஆமாம் எனக்கு ஏதோ ஒரு ஷோல்டரில் அப்படியே போட்டிருந்தாரு, பழைய கேங்ஸ்டர் மாதிரியே இருந்தார் தெரியுமா, எனக்கு என்னமோ அவர் மேபி ரிட்டையர் ஆன கேங்ஸ்டராக இருக்கலாங்கிற தோணுது அப்படின்னு ஹீரோயின் சொல்லிட்டு இருக்க. அவளுக்கு மூஞ்சியே மாறிடுச்சு. என்ன சொல்கிற நீ, இவ்வளோ பெரிய உண்மையை அவர் மறைச்சிருக்காரா, அவர் கேங்ஸ்டராக இருந்திருக்காரான்ட்டு அவள் பார்த்தீங்கன்னா உம்முன் ஆயிட்டா. ஒரு வேளை சொல்லாமே இருந்திருக்கலாமோ
அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினுக்கு ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் ஷின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மனசொடிஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கான். ஹீரோவெல்லாம் சுற்றி சுற்றி கட்டு போட்டு கவனிச்சுட்டு நாங்கள் எங்களை கூட்டிகிட்டு போயிருக்கலாம்ல, ஏன்டா தனியாக போனோங்கிற மாதிரி பேசிட்டு இருக்க. ஷின்னுக்கும் கையிலலாம் அடிபட்டிருக்கு. சரி விடு, உன் கையில் தானே அடிபட்டிருக்கு, இதுக்கு ஏன் உம்மன்னு இருக்குன்ற மாதிரி அவன்கிட்ட கேட்டுட்டு இருக்காங்க. இங்கே நம்ம ஹீரோக்கு ஷின்னுக்கெல்லாம் அடிபட்டதை பார்த்துட்டு ஜாப்பனீஸ் டீச்சர் கலாய்ச்சிட்டு இருக்கான். நான் நினச்சி கூட பார்க்கல என்னோட விஷயம்லாம் வெளியே வரும் அப்படின்ட்டு. ஆனால் இன்னைக்கு ஒரு ஸ்டூடெண்ட் முன்னாடியே என் சட்டையை கிழிச்சிட்டான். அந்த ஸ்டூடெண்ட் வேற என் டாட்டூவை பார்த்துட்டா. நான் இவ்வளோ நாள் மறைச்ச விஷயம் இப்போ தெரிய வர மாதிரி இருக்கு, அவங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்ல அப்படிங்கிற மாதிரி இவன் தலையில குத்து வச்சுட்டு அழுதுகிட்டு இருக்க. நான் கூட 11th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது நீ எப்படி அடிதடி பண்ணிட்டு இருந்த அதே மாதிரியே நீங்க கொண்டு வந்த தெரியுமா, ஒரே பஞ்சு நான் உங்ககிட்ட 10th வந்து பேசும்போது எனக்கு குத்துனல்ல அப்படின்ட்டு இருக்க. ஆமா, ஏன்னா அப்போ கிளாஸ் டீச்சர்ட்டு நீ தான் ஏதோ விஷயத்துல போட்டு கொடுத்துருப்ப என்னை பத்தி நான் நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நீ நல்லா பேச ஸ்டார்ட் பண்ணிட்ட, என்னை விட சின்ன பையன் மாதிரி தெரிஞ்ச, இருந்தாலும் அப்படி பண்ண அப்படிங்கும்போது ஆமா, அதுக்கப்புறம் நீயே நான் உன்னை அடிச்சதுக்கப்புறமும் வந்து எனக்கு பேண்டேஜ் எல்லாம் போட்டு விட்டேன். அப்போ எனக்கு தோணுச்சு என் மேலே ஃபஸ்ட் டைம் ஒரு அக்கறை காட்டினதை பார்த்துட்டு, அதனால தான் நான் அப்போயே இந்த மாதிரி அடிதடியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிச்சிட்டேன். ரெண்டாவது விஷயம், உன்னை ஃப்ரெண்டாகவும் சேர்த்துக்கிட்டேன் அப்படின்ட்டு இருக்க. நான் கூட உனக்கு இருக்கேன்னு ஆரம்பித்தேன், யாரா இவன் சம்மந்தமே இல்லாமல் என்னை வந்து அடிக்கிறான்ட்டு இருக்கேன். சின்ன அப்படியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நீ அப்போல்லாம் கிறுக்க மாதிரி தானே எப்போ பார்த்தாலும் சுற்றிட்டு இருப்ப, அடிதடி சண்டை அப்படின்ட்டு. இப்போ நீ அப்போல்லாம் இருந்தேன்னு சொன்னால் யாராச்சும் நம்புவாங்களா என்ன, எவ்வளோ பெரிய கேங்ஸ்டரா நீ அப்படின்ட்டு எல்லாருமே பார்த்தீங்கன்னா உன் லைஃப்பை நீ மாற்றணும்னு நினச்ச, இப்போ டீச்சராக மாற்றிட்டேன்னு சொல்லிட்டு இருக்க. ஆமாம், இவன் இப்போ மாறி இருக்கான், அப்போல்லாம் எப்படி இருந்தாங்கிற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாம் மாறி மாறி அவங்களோட பழைய கதையை பேசிட்டு இருக்க. நீ பாஸ்ட்ல என்ன பண்ணியோ அதை நினச்சி ரெக்ரெட் பண்ணாத, பாஸ்ட்ல அப்படி ஒரு விஷயம் நடந்துங்கட்டி தானே இப்போ நீயா இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஆமாண்டா, பாஸ்ட்ல இவன் சரியான மோசமான பையன் தெரியுமா, இவன் கூடலாம் நம்ம பேசவே கூடாது, இவன் கெட்ட பையன் தெரியுமா அப்படின்ட்டு ஜாப்பனீஸ் டீச்சர் கலாய்ச்சிட்டு இருக்கான். இந்த மாதிரி சூழ்நிலை தான் உன்னை இந்த அளவுக்கு மாற்றிருக்கு, அப்படி அந்த சூழ்நிலைக்கு தேங்க்ஸ் தானே சொல்லணும், அதை விட்டுட்டு ஏன் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்ட்டு எல்லாருமே சேர்ந்து சின்ன அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்க. இங்கே ஹீரோயின் அவள் வீட்டை தான் காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் கதை எழுதுறதுக்கு உட்கார ஆரம்பிச்சிட்டா. இன்னைக்கு நம்ம என்ன கதை எழுதலான்ட்டு மூளை முழிச்செல்லாம் போட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்க. இன்னைக்கு தான் சின்ன பெரிய சம்பவம் பண்ணியிருப்பான்ல, அதை வச்சு இன்னைக்கு ஒரு மாசான இன்ட்ரோ கொடுக்க போறேன்டா பாருங்கடா அப்படின்ட்டு அடுத்து நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஹாரி பாட்டர் கதைக்குள்ள போயிடுறா. இது வரைக்கும் அவரோட ஐடென்டிட்டியை மறைச்சு வச்சிருந்தாரு, இன்னைக்கு தான் அதை வெளியே கொண்டு வந்திருக்காரு. அந்த வெளியே கொண்டு வந்ததை பற்றி எழுதாம எப்படின்ட்டு கதையை ஸ்டார்ட் பண்ணிடுறா. அவரும் நம்ம ஜாப்பனீஸ் டீச்சர் இருக்கார்ல, அவரும் பார்த்தீங்கன்னா வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ ஏதோ ஒரு பொண்ணை பார்த்தீங்கன்னா மறைச்சு வச்சு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டு போகலான் இருக்க. சின்னக்குனால பார்த்தீங்கன்னா ஒன்றுமே முடியல. அவன் பின்னாடி பேக் வரான். வந்த உடனே சரி அந்த பொண்ணு கிண்டல் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்து இவன் ரத்தம் நாட்டியெல்லாம் குதிச்சு இதுக்கடா இப்பெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்ட்டு அவங்கள அடிக்க போயிட்டு இருக்கான். அவனுங்களாம் பதில் பேசாம நீ யாரா வந்து என்கிட்ட கேட்குங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்க. நம்ம ஜாப்பனீஸ் டீச்சர் ஒளிஞ்சிருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். சின்ன எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுத்துட்டு இருக்கான். அவன் சும்மாவே இம்ப்ரெஸ் ஆகாம இப்போ சொல்லவா வேணும். பட் அப்போ பார்த்தீங்கன்னா அவன் இதில் டாட்டூ இருக்கு, இனிமேல் என்கிட்ட வாலாட்ட வச்சுக்காதீங்க புரியுதான்னு இருக்க. அந்த காப்பாத்தினது யார் பார்த்தீங்கன்னா வேற யாரு மேலே பெஸ்ட் ஃப்ரெண்ட் இருக்கால அவ தான். அப்படியே நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவளையே உள்ளே கொண்டு வந்து சின்ன பெண்களே பார்த்து உருகிற அளவுக்கு ஒரு பெரிய கே அப்படின்ட்டு சும்மா வாய்க்கு வந்ததில் அடிச்சு விட்டு நம்ம ஹீரோயின் எழுதிட்டு இருக்கா. இந்த மட்டும் நான் எழுதுனேன்னா அப்படியே கதையெல்லாம் அப்படியே பிச்சுக்கிட்டு போகுமே அப்படின்ட்டு அவள் அப்படியே பெருமைப்பட்டு எழுதிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஸ்கூலாக காட்டுறாங்க. அங்கே நம்ம பொண்ணு இருக்கால, அதான் நம்ம சிடுமுஞ்சியக்கா, அவளும் வந்துட்டா கரெக்ட் டைமுக்கு வந்து ஹாயெல்லாம் சொல்கிறா. ஜெனிக்கெல்லாம் ஆச்சரியம் தாங்கலை, இவ்வளோ நாள் மூஞ்சியவே காட்ட மாட்டா, இன்னைக்கெல்லாம் வந்து ஹாய் சொல்கிறான்ட்டு. அவள் புக் எடுத்தோன்னே இவளுக்கு நெஞ்சு வழியே வந்துடும் போல, என்னாடி இது நடக்காததெல்லாம் நடக்குதுங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்து சிரிச்சிட்டு இருக்க. அப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ உள்ள வராரு. மூஞ்சியெல்லாம் மொத்து வாங்கிட்டு வந்திருக்காரு. அங்கே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் சார் என்னாச்சு உங்கள் மூஞ்சிக்கெல்லாம் இப்படி இருக்கு, யார் சார் உங்களை யாரிச்சா சொல்லுங்க அப்படின்னு எல்லாம் சண்டைக்கு போகிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, இப்போதைக்கு நம்ம கிளாஸை பார்க்கலாம்னா தெரியாமல் விழுந்துட்டு அவ்வளோதான் இருக்காங்க. என்ன இது, அதனால தான் இவர் இப்படி மறைச்சிருக்காரா என்ன, இப்படி மோசமாடி வாங்கியிருக்காருன்னு கேட்டுட்டு இருக்க. உனக்கு எதனா தெரியுமா என்ன அப்படின்ட்டு ஜெனி கேட்டுக்கிட்டு இருக்கா. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாதுப்பா அப்படின்ட்டு ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக அப்படியே சப்போர்ட்டிவாக நின்றுட்டு இருக்க. நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா சரி வாங்க கிளாஸ்க்கு போகலாம், இன்னைக்கு நல்லா பண்ணுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னடா இது எதுவுமே பேசலேன்னு இருக்க. அந்த பொண்ணு இருக்கா பார்த்தீங்களா, அவள் பாட்டுக்கு போகிறா, அந்த சிடுமுஞ்சி பொண்ணு. அவங்க போயிட்டு சார் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், எனக்காக நீங்கள் ரொம்ப எஃபோர்ட் போட்டீங்க சாரி அப்படின்ட்டு இருக்க. நீ எல்லாம் ஓகே தானங்கிற மாதிரி அவர் அப்போ அந்த பொண்ணை பற்றி தான் கேட்குறாங்க. இனிமேல் கிளாஸில் நல்லா அட்டென்ஷனாக எனக்கு அதுவே போதும் அப்படின்ட்டு இருக்க. கண்டிப்பாக நல்லா படிப்பேன், நீங்கள் இவ்வளோ பண்ணியிருக்கீங்களன்ட்டு அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிடுறா. அவளுக்கு ஒரே திருப்தி. பட் இருந்தாலும் ஹீரோ இப்படி கஷ்டப்பட்டாங்களேன்ட்டு இருக்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயினும் சரி பெஸ்ட் ஃப்ரெண்டும் சரி சின்ன போய் பார்க்குறாங்க. அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்க. நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்டாக அவரை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுறா. ஹீரோயின் ஏன் நீ ரொம்ப இது பண்ணுற போல அப்படின்ட்டு இருக்க. நான் மறுபடியும் யோசிக்கணும் அப்படின்ட்டு இருக்கா. ஆனால் இப்போ அவர் ரொம்பவே மாறிட்டாரு, அதனால நீ அவரோட பாஸ்ட்டை பற்றிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காத, ஏதோ நான் சொல்கிறத சொல்லிட்டேன், உனக்கு அவரை பிடிக்கலன்னா விட்டுரு, நான் எதுவுமே புஷ் பண்ணலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. யார் சொன்னேன் எனக்கு அவரை பிடிக்கலன்ட்டு அவ சொல்கிறா. ஹீரோயின் இன்னாடியே சொல்கிறேங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்க. இப்போ என்னோட ஏன்டன் தெரியுமா, அவர் சின்ன வயசில் கேங்ஸ்டராக இருந்திருக்கலாம், இவ்வளோ வேணாலும் கஷ்டப்பட்டிருக்கலாம், இனிமேல் அவரை ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது ஏன்
பொறுப்பு இல்லை, நான் நல்லபடியாக காலேஜில் சேர்ந்து ஒரு சூப்பரான வேலைக்கு போய் அவரை நான் ப்ரொடெக்ட் பண்ணுவேன், எந்த ஒரு மாஃபியாவும் நினைச்சாலும் நெருங்காத அளவுக்கு, இன்னைக்கு அவர் எவ்வளோ மாட்டிருந்தாலும் சரி நான் அவருக்காக சூப்பர் பவராக இருப்பேன் அப்படின்ட்டு இவ பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட அப்படி பேசிட்டு இருக்க ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி தான் ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவை பிடிக்குதுன்னு இருக்கா, அதுக்காக ஏதோ எஃபோர்ட் போடணும்னு நினைக்கிறாளே தவிர ஹீரோ கூட சேர்றதுக்கு என்ன பண்ணணும்னு கொஞ்சம் கூட யோசிக்கலல்ல. ஆனால் நம்ம ஃப்ரெண்டு பார்த்தீங்கன்னா அவரை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் என்ன ஏதுன்ட்டு அவரோட லைஃபு இவ லைஃபை பார்க்குறா. பட் நம்ம ஹீரோயின் அவளை பற்றி மட்டும் தானே யோசிச்சுட்டு இருக்கான்னு இருக்க. அப்பெல்லாம் நினைக்காத, உனக்கு இப்போவாச்சும் தெரிஞ்சிருச்சுல, இனிமேல் அதுக்கான என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இருக்க. நீ எனக்கு எதனா ஒரு ஐடியா கூட, நான் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கா. பேசாமல் நீ அவர்கிட்ட சொல்லிடு அப்படின்ட்டு ஃப்ரெண்டு சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்கிறேனே அவர்கிட்ட நான் எப்படி சொல்கிறதுன்னு இருக்க. ஆமாம் நீ ஃபஸ்ட்டு சொல்லு, சொல்லாமல் எப்படி தெரியும்னு இருக்க. எனக்கு அப்படி எப்படி பண்ணுறதுன்னு தெரியலங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. நீ ஃபஸ்ட்டு அதுக்கு அவரு கூட ஐ கான்டாக்ட் வைக்கணும் தெரியுமா, அப்படியே 3 செகண்ட் நீ வைக்கிறதுல நீ சொல்லாமையே அவருக்கு வார்த்தை புரிஞ்சிடணும். இங்கே பாரு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோயின் பூச்சண்டி மொழி மாதிரி முடிச்சுட்டு இருக்கா. எனக்கு அதெல்லாம் தெரியாது விடு அப்படின்ட்டு இருக்க. நான் சொல்லவும் விரும்பலன்னு இருக்க. நீ சொல்லலைன்னா அப்புறம் எப்படி அவருக்கு தெரியும், ஃபஸ்ட்டு நான் சொல்கிறது லிசன் பண்ணு, அவரை கண்ணை பாரு, ஒரு 3 நிமிஷம் பாரு, அதுக்கப்புறம் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லு, அதுலேயே அவருக்கு தெரியும் உன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. எனக்கு கண்டிப்பாக தெரியும் அவரும் உனக்கு மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவாருன்ட்டு ஒரு கிறுக்கு இன்னொரு கிறுக்குன்னு வழி நடத்துகிற மாதிரி நம்ம பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஹீரோயின்ட்ட சொல்லிட்டு இருக்கான். அப்போ நான் பண்ணட்டான் இருக்கேன். ஆமாம் இன்னைக்கு ஈவினிங் தான் கிளாஸ் இருக்கே, டக்குன்னு போய் பண்ணிடுன்ட்டு இன்னைக்கு ஈவினிங்கே சொல்கிறா. ஹீரோயின்கா இன்னைக்கே வாங்குற மாதிரி இருக்குது. அங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் நைட் கிளாஸில் பாடம் எடுத்துட்டு இருக்கா. ஹீரோயின் கவனிச்சிட்டு இருக்கா. பட் அவள் கவனம் ஃபுல்லாக படிப்பில் இல்லை. இன்னைக்கு சொன்னால் என்னடா சொல்லுவார், இவர்கிட்ட சொல்லலாமா வேணாமா, பேசாமல் சொல்லிடலாம் அப்படின்ட்டு இவ பாட்டுக்கு ரொம்ப நர்வஸாக யோசிச்சுட்டு இருக்கா. இன்றைக்கி தான் நல்ல நாள், சொல்லிட்டா வேலை முடிஞ்சு, சொல்லிடலான்ட்டு இவ பாட்டுக்கு அப்படியே பதறி அடிச்சுட்டு ஏதோ ஒலிம்பிக்கில் ஓடுற விளையாட்டு உட்காந்துட்டு இருக்க. என்ன நீ ஒன்றா கிளம்பலையான்ட்டு ஹீரோ கேட்குறாங்க. நான் போகிறேன் சார் அப்படின்ட்டு இவளும் பார்த்தீங்கன்னா பேக் பண்ணிடுறான். ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு இந்த நிறைய நம்ம சொல்லியே ஆகணுன்ட்டு நல்லா நம்ம ஹீரோயின் மோட்டிவேட்லாம் பண்ணிட்டு எழுந்திருந்தா. அவள் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்ட்டு அவள் அப்படியே தயங்கிக்கிட்டே இருக்க. என்னென்ன சொல்லு அப்படின்ட்டு ஹீரோ கேட்குறாங்க. அதாவது சரி இருங்க ஒரே நிமிஷம் அப்படின்ட்டு அவளும் பார்த்தீங்கன்னா பின்னாடியே போகிறா. பட் அவள் போகும்போது அவருக்குள்ளே ஹீரோ போயிடுறாரு. அச்சோ நான் வேற பேக் பண்ணிட்டு சீக்கிரமே போகணுமேன்ட்டு பேக் பண்ணிட்டு இவள் ஓடிட்டு இருக்கா. அட என்னம்மா நீ அப்படின்ட்டு ஹீரோ பாட்டுக்கு போயிட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருங்க நான் தான் உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்கிறேன் இல்லைன்ட்டு இவள் பாட்டுக்கு மூச்சு வாங்க ஓடிக்கிட்டு இருக்கா. என்னென்னு பொறுமையாக பார்த்து சொல்ல அப்படின்ட்டு இருக்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா மூச்சு வாங்கிட்டு இருக்கா. இப்போ நீ சொல்ல போறியா இல்லையான் இருக்க. ஹீரோயின் நான் அப்படின்ட்டு ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்க. என்னென்னு சொல்லு அப்படின்னு ஹீரோ கேட்டுக்கிட்டு இருக்க. ஹீரோயின் சொல்லலாமா வேணாமான்னு அப்படியே தவச்சிக்கிட்டு இருக்கேன்ட்டு அது உடந்த எபிசோட் முடிக்கிறாங்க. எப்படி கைஸ் நெக்ஸ்ட் எபிசோடில் தான் ஹீரோயின் சொன்னாலா இல்லையா, நிஜமாலுமே என்னதான் ஆச்சு, ஓகேவாச்சா இல்லையா அப்படின்னு சொல்லியிருப்பான். பட் அதை விட ஒரு சின்ன ட்விஸ்ட் எல்லாம் கொடுக்க போகிறோம். ஏன்னா நம்ம எண்டிங்க்கு கிட்டத்தட்ட வந்துட்டோம் இல்லையா. ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் எல்லாம் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு சூப்பரான எபிசோடில் மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் பாய் ஸ்வீட்டீஸ்.